இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன நம்ம கற்றுத்தர போகிறோம் அப்படின்னா தமிழில் உயிரெழுத்துக்கள். அதாவது இவங்க அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி நாங்கள் டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ண வச்சு இவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்றத பாருங்க. லோகநாதன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்ல உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. இன்னொரு சொல்லுங்க, உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. அது என்னன்றத பார்க்கலாமா? ஓகே, கை கொடுங்க. இது ஆ ஆ இ ஈ உ உ ஊ ஏ ஏ ஐ ஐ ஓ ஓ ஓ ஔ ஔ. மொத்தம் எத்தனை? 12 வந்துருச்சா? 12 வந்து. அடுத்து ஒன்னு என்னன்னா ஆயுத எழுத்து எத்தனைன்னா 1. ஆயுத எழுத்து எத்தனை? 1. அது என்னன்னா அக். அந்த பாரு, அக். இது ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு விசிபிளா பார்த்து நம்ம சொல்லி தரணும். ஏன்னா இவங்க விசிபிளா பார்க்குறப்ப இவங்களுக்கு ஒரு பக்கம் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இதை சென்ஸ் ஆஃப் டச், அடுத்து வந்து இதை சென்ஸ் ஆஃப் டச்னு சொல்லுவோம். அது இதெல்லாம் தொடு உணர்தல் மூலியமா அவங்க படிக்கிறது. இப்போ இதை வந்து கினஸ்தட்டிக் சென்ஸ்னு இன்னொன்று சொல்லுவோம். அது என்னன்னா இவங்க கண்ணு பார்க்காம தொடு உணர்தல் மூலியமா, அதாவது இவங்க உடல் இயக்க தசைகள் இருக்குல்ல, அது மூலியமாவேவும் அந்த ஒவ்வொரு லெட்டரையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ண வைக்கணும். இது எதுக்காகனா இப்படி நம்ம பண்றப்ப அவங்களோட மெமரியில வந்து இது ஆழமா ஸ்டோர் ஆகும். இது ரெபிடேஷன் ஆக 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 அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா இந்த லெட்டர்ஸை ஃபுல்லாமே அவங்க கத்துக்குவாங்க. எப்படின்னு பாருங்க. சென்ஸ் ஆஃப் டச்னு சொன்னேன், அது என்னன்றத பாருங்க. லோகநாதன், இந்த ஆ எப்படி இருக்குன்றத பார்க்கலாமா? போட்டு வந்து ஆ ஆ அடுத்து ஆ அடுத்து ஈ அடுத்து சொல்லுங்க. சொல்லி இங்க நான் ஒரு புள்ளி, இங்கிட்டு ஒரு புள்ளி வைக்கணும். சரியா? அடுத்து என்னன்னா உ ஓ ஊ. இப்படி மேல இப்படியும் போடணும். உள்ள அடுத்து ஏ ஏ ஏ அடுத்து ஐ. என்னது? ஏ அடுத்து என்னது? ஐ ஐ. அடுத்து ஓ ஓ. எப்படி? அப்படியே பாருங்க. ஓ ஓ அடுத்து என்னது? ஓ. இப்போ என்ன பார்க்குறோம்? ஓ. ஓகே. அடுத்து ஆவ் ஔ ஆவ். அடுத்து இப்போ 12 எழுத்து பார்த்தாச்சு. அடுத்து ஆயுத எழுத்து என்னன்னு பார்க்கலாமா? அது எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி, 3 புள்ளி வைக்கணும். மேல ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு. சரியா? எத்தனை எழுத்து சொல்லுங்க? உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. சூப்பர், வெரி குட். சரி, ஆயுத எழுத்து எத்தனை? ஆயுத எழுத்து உயிர் எழுத்துக்கள் 12, ஆயுத எழுத்துக்கள் 1. ஆயுத எழுத்துக்கள் எத்தனை? ஆயுத எழுத்து எத்தனை? 1. சூப்பர், வெரி குட். இந்த மாதிரி நம்ம கான்செப்ட் வந்து இவங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுற மாதிரி இவங்களுக்கு டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் சொல்லுவோம். டிஎல்எம், டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல். அதாவது கரெக்டான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இவங்களுக்கு இந்த சின்ன விஷயத்தை கூட கரெக்டான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லி தந்தோம்னா இதை ரெகுலராக அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண 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 அவங்களுக்கு இது மெமரியில் ஆழமாக ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சிம்பிளாக நெக்ஸ்ட் டாபிக் நம்ம கவர் பண்ணுவோம் நல்ல டீச்சிங் எய்ட்ஸோட. தேங்க்யூ, ஹேவ் ஏ நைஸ் டே.